உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன, நீங்க எப்பேற்பட்ட பர்சன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல போறேன். டாரோ கார்ட்ஸ் வழியா நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் எப்பேற்பட்ட பர்சன், என்ன மாதிரியான கேரக்டர், சில சிச்சுவேஷன்ஸ்ல நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், நான் சூப்பரா இல்ல சுமாரா, இந்த கேள்விகள் எல்லார் மனசுலயும் இருக்கும். டாரோ ரீடிங்ல இதுக்கு அழகான பதில்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு இமேஜ் இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியும். அட் அ கிவன் டைம் நீங்க கதவு திறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டு கதவு திறக்கும் போது இந்த 4 விஷயங்களும் அட் அ டைம் நடந்தா நீங்க எதை செய்வீங்க? போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை ஆன்சர் பண்ணுவீங்களா? குக்கர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு, தீஞ்ச வாசனை வருது, அதை ஆஃப் பண்ணுவீங்களா? குழந்தை எல்லாத்துக்கும் மேல கத்திக்கிட்டு இருக்கு, அதை தூக்கி கொஞ்சுவீங்களா, ஆறுதல் சொல்லுவீங்களா? இல்ல உங்க நாய்க்குட்டி, செல்லமா வளர்த்த நாய்க்குட்டி பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை நிறுத்துவீங்களா? இந்த 4 விஷயத்த எதை முதல்ல செய்வீங்கன்றத கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைம் ஸ்டாம்போட நீங்க யாரு, எப்பேற்பட்ட பர்சனாலிட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் பிரிச்சு மேஜை ஆராய போறேன். வாங்க பாத்துரலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பா நான் நம்புறேன். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க எப்பேற்பட்ட பர்சனாலிட்டின்றத அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். டாரோல டிராமா பத்தியும் பேசலாங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட நீங்க ஷேர் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க என்னன்னு பாத்துக்கலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ஃபோன் அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்க் மிரர் கார்ட்ஸ் வழியா ஃபர்ஸ்ட் உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த 2 கார்டுமே நழுவி வருது, என்னன்னு பார்த்துடலாம். நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபோனை முதல்ல நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவர்களுடைய அத்தனை பொறுப்பையும் நீங்க தான் சுமக்குறீங்க. உங்களால முடியும்ன்றது வேற விஷயம். எவ்வளோ பேரோட பொறுப்பனாலும் நான் வந்து அட்ராக்ட் பண்ணிப்பேன், நான் எடுத்து நானே சுமந்து நானே பண்ணுவேன்றது வேற. பட் அது தேவையான்றது அடுத்த கேள்வி, சரியா? ஸோ அந்த மாதிரி தான் அப்படின்னா எனக்கு நீங்க சொல்லிடுங்க. ஃபோன் சிம்பிள், நீங்க ஃபோன்ல பாக்குறீங்கன்னா அழகா ஃபோன் சிம்பிளை போட்டுடலாம். அப்பவே நான் தெரிஞ்சுப்பேன் இவங்க வந்து வீட்டுல இருக்கிற, ஊர்ல இருக்கிற, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட வேலையும் இவங்க இதுதான் அப்படின்னா அந்த சுமையை இவங்க சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. வாவ். As I said, you just feel responsible for everybody around you. உங்களுக்கு யாருக்கும் நோ சொல்ல பிடிக்காது, மற்றவர்கள் முகத்துல ஒரு சோகம் ஒரு கவலை பிடிக்காது. அவர்களுடைய வேலையை முதல்ல முடிக்கிறது தான் உங்களுக்கான அமைதி. அவங்களுக்கு முதல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கறது தான் உங்களுக்கு அமைதின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எப்படிங்க மற்றவங்களுக்கு செய்யறது தான் முதன்மையா கருதுறீங்க? Nine of Cups. And you love to do it. In fact, நான் உங்களை ஒன்று கேட்குறேன். நீங்க இந்த கார்டு வந்தனால நான் உங்களை ஒன்று கேட்க போறேன். உங்களுக்கு ரெகுலரா டயர்டா இருக்கா? முதுகு வலிக்குதா? தோள்பட்டை ஷோல்டர் வலிக்குதா? எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா எள்ளுனா எண்ணெயா நிக்கிறீங்க சொல்லுவாங்கல்ல, எள்ளுனா எண்ணெயா நிக்கிறாங்கப்பா. அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்கறதுக்கு அப்படின்னும் போதே நான் செஞ்சிடறேன், நீ வீட்டுக்கு வரத்துக்குள்ள நான் இதை பண்ணிடுறேன், இல்லை நீ ஆஃபீஸ்க்கு போறதுக்குள்ள இதை நான் பண்ணிடுறேன், நீ கவலையே படாத, உனக்காக நான் பண்றேன். அவங்க அதை ப்ராசஸ் பண்ணவே இல்லை. அவங்க என்ன நினைச்சிடுறாங்கன்னா எதனால அவங்கள கேட்டுக்கலாம், அவங்க பண்ணுவாங்க நமக்குன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃப்ராக்மெண்டடா இருக்கீங்க. எல்லாருக்கும் டிக்பிட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நீ இதை எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோ, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு. சரி, ஓகே. நமக்கு மென்டலா டயர்ட் ஆயிடுறது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. பிசிக்கலா டயர்ட் ஆகுறது ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய வேலை இருந்தது, நான் நிறைய வேலை செஞ்சேன், பிசிக்கல் எக்ஸாஷன் வேற, அது ஒரு பக்கம் டயர்டா இருக்கும். ஆனா மென்டலா டயர்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்மள அழுத்தும், அங்க அமைதியே இருக்காது. பிசிக்கலா வேலை செஞ்சா கூட சில நேரம் தூக்கம் வராது, பட் நிறைய நேரம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடும். பட் அந்த மென்டல் எக்ஸாஷனை யாரு ஹேண்டில் பண்றது? உங்களால யாரையுமே நம்ப முடியல தெரியுமா? அதை ஃபீல் பண்றீங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை. வெளியில இருக்கிறவங்க உங்களுக்கு இதை கொடுக்க போறது கிடையாது. நோபடி கேர்ஸ், லெட் மீ டெல் யூ. இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற அந்த ஒரு 10 பேரோ 20 பேரோ 2 பேரோ ஒருத்தரோ உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. தே ஆர் வெரி டிபெண்டன்ட் ஆன் யூ. நீங்க இருந்தா அவங்க எதையும் செய்யாம அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. அது ஒரு சந்தோஷமான விஷயம் கிடையாது. ஹலோ, அது ஒரு சந்தோஷமான விஷயம் கிடையாது. அது ஒரு வலி, அது ஒரு பெயின். எல்லாத்துக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்க எமோஷன்ஸ் எங்க?
உங்க வழிகளை யாரு உங்களுக்கு இது பண்ணுவா? யூ நீட் அ சேஞ்ச். உங்க லவ் லாங்குவேஜ் வந்து பிரச்சனையை தீர்க்கிறதுன்றது கிடையாது. நோ, மென்டலா எக்ஸாஸ்ட் பண்ணி பிசிக்கலாவும் நீங்க வீக் ஆகுறீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நோ 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 நோ, யூ ஆர் அட்ராக்டிங் த ராங் பீப்புள். டெவில் கார்டு. யூ ஆர் அட்ராக்டிங் த ராங் பீப்புள். உங்களுக்கு அவர்கள் தேவையில்லை. உங்களுக்கே தோணும், நான் எல்லாருக்கும் பண்றேனே, எனக்கு ஒரு எமர்ஜென்சினா. 4 of cups. உங்களுக்கே நீங்க பண்ணிக்கிறது இல்ல. சாரி, உங்களுக்கே நீங்க ஒன்றும் பண்ணிக்கிறது இல்ல, மற்றவர்களை தான் முன்னிலைப்படுத்துகிறீங்க. லேர்ன் டு பில்ட் யோர் பவுண்டரிஸ். உங்களுக்கான பவுண்டரி இதுதான் எல்லை கோடு. இதை நீங்க கிரியேட் பண்ணல, நீங்க பண்ணலைன்னா இந்த உலகத்துல வேற யாரும் பண்ண மாட்டாங்க. அண்ட் சில நேரம் நீங்க ஈஸியா பேர்ன் அவுட் ஆயிடுறீங்க பாருங்க, முடியல அப்படின்றீங்க பாருங்க. இதனாலதான் மற்றவர்களை காப்பாற்ற நீங்க வந்து பேட்மேனோ இல்ல ஒரு என்ன சொல்றது சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் நீங்க கிடையாது. நம்ம வாழ்க்கைய நம்ம வந்து அப்படியே ஈஸியா எடுத்துட்டு போவோம். அண்ட் சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ்னாலும் அதை மனசுல போட்டு குழப்பி அதை பெசஞ்சு அதை நீயா நானான்னு பார்த்து பண்ணாதீங்க. யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிபடி. யாருக்கு நீங்க வந்து உபயோகமா இருக்கணுமோ அவங்களுக்கு தட் பிளேஸ், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும். மற்றவர்களுடைய தொல்லைகள், மற்றவர்களுடைய பிரச்சனைகள் உனதல்ல. இட் இஸ் நாட் யோர்ஸ். எதுக்கு நம்ம தலையில போட்டு நம்ம இப்படி யாரும் நம்மளை கொண்டாடாம போகணும்? நம்மளை வந்து டிபெண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம மேல வந்து சரி இவங்க செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது இமோஷனலா டீலிங்க்கு தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு பொம்மைக்கு நிகரான வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் சிறப்பா இல்லை. ஒரு பொம்மைக்கு இமோஷன்ஸ் இருக்குமா? அது கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு போகும். அது வந்து நிக்க வச்சு அலங்காரம் பண்ணி அப்படியே வச்சிருக்கலாம். அது வந்து அந்த மாதிரிதான் உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களும் இருக்கலாம். பொம்மை மாதிரி உங்க வாழ்க்கையில வந்துட்டு போறாங்க, நீங்க எல்லாம் அவர்களுக்கு செய்றீங்க. டோன்ட். உங்க லைஃபே ரொம்ப ஃப்ராக்மெண்டடா இருக்கு. ஃப்ராக்மெண்டட்னா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணாங்க. அதை ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுவும் மேஜரா இருக்கானா 3 கார்டு வந்திருக்கு. 3மே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. இந்த வாழ்க்கை ஒரு சூரியனுக்கு நிகரான வாழ்க்கை, ஒரு பவர்ஃபுல்லான வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா மற்றவர்களுடைய வாழ்க்கை உனதல்ல. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் இந்த ரீடிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். நீங்க குழந்தைய தூக்க போயிருந்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டியா இருக்கும் பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டார்க் மிரர் கார்ட்ஸ்ல பார்த்துக்கலாம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். பட் அந்த குழந்தைய தூக்க போறீங்க அப்படின்னாலே லாஜிக் கிடையாது, ஃபர்ஸ்ட் மேஜிக். உங்க இதயம் தான் உங்களை வந்து வாழ்க்கையோட வழியை காட்டிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் யோர் ஹார்ட், நாட் யோர் லாஜிக். ஓகே, என்னன்னு பார்ப்போம். குழந்தைனாலே எல்லாருக்கும் ஒரு பயம்தான். முதல்ல தூக்கிட்டு வெளில ஓடலாம் தான் நினைப்போம், என்னன்னா பரவாயில்ல அப்படின்னு. பாட்டம் டேக்கன், பாட்டம்ல என்ன கார்டு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பீஸ்ஃபுல் அமங்ஸ்ட் தாட்ஸ். பார்த்தீங்களா, என்ன முற்கள் என்ன சுத்தி இருந்தாலும் நான் அதை தாங்குவேன். யூஆர் அ வெரி இமோஷனலி சென்சிட்டிவ் பர்சன். சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு ரொம்ப இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் பிடிக்காது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த ஸ்டீல் சத்தம்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிக்காது அதுன்னு. டக்கு டக்குன்னு சில பேர் அந்த ஸ்பூன்ல சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு இப்ப சொல்லும் போதே எனக்கு இன்னும் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும். நீங்க இமோஷனலாவே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மற்றவர்களை பாதுகாக்கிறது தான் உங்களுக்கு முதல் வேலை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மற்றவர்களை முன்னிலைப்படுத்திட்டு அவங்கள பாதுகாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பாதுகாத்துப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஆக்சுவலி அது ரொம்ப முற்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனா அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருக்கிறது. அது அப்படி இருக்கணுமா என்ன? 2 of Wands. பிடிக்கல, நான் அப்படியே பழகிட்டேன் அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது. ஆக்சுவலி சீக்ரெட், உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நீங்க சீக்ரெட்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சீக்ரெட்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்றேன்.
என்ன தெரியுமா, உங்களுக்கு யாராவது ஒரு இமோஷனல் சேஃப்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்காத நாளே கிடையாது. ரொம்ப ஏங்குறீங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க. எனக்கு யாராவது அந்த ஒரு இமோஷனல் சேஃப்டியை கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு ஆசைங்க, நான் எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப சேஃபா எல்லாமே பண்ணி விடுவேன், அவங்கள பார்த்துப்பேன், அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பேன். எனக்கு யாரும், நீங்க தான் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. நீங்க தானே பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க தானே செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில, இப்ப நான் கேட்கறேன்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதுக்கெல்லாம் உங்களால பதிலே சொல்ல முடியாது. சேலஞ்ச், பதிலே சொல்ல முடியாது. நோ ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் புரிஞ்சுப்பேன். நான் அப்படியே பார்க்கும்போது புரிஞ்சுப்பேன். யூ வில் நாட் ஹேவ் அன் ஆன்சர். பதில் இல்லை அனுப்புங்க, நோ ஆன்சர்னு அனுப்புங்க. உங்க மனசுக்குள்ள அப்படியே நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான், அமைதி, சைலன்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க உங்க வாழ்க்கை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல குணமடைய வேண்டியது யார் தெரியுமா? உங்களுடைய இன்னர் சைல்டு. உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு பாருங்க. நீ என்ன பண்றேன்னே எனக்கு தெரியல, நீ என்ன சொல்றேன்னே எனக்கு தெரியல. அண்ட் ஏன் ஒரு சில உறவுகள்ல நீங்க இன்னும் தாங்கி தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, probably you are so attached to them. அவங்க என் கூட இருந்தா போதுங்க, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில, அவங்க என் கூட இருந்தாவே போதும், நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் அவங்களோட அவ்வளோ அட்டாச் ஆயிட்டேன், என்னால அவங்கள விட்டுட்டு போக முடியாது. 2 ரூபா கேட்கிற இடத்துல நீங்க 10 ரூபா கொடுப்பீங்க, ஏன்னா அப்பதானே அவங்க நம்மளோட இருப்பாங்க. நீங்க வீக் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஹலோ அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. நீங்க வீக் எல்லாம் கிடையாது, நீங்க ரொம்ப சாஃப்ட். வலிக்குதா? ஆமா வலிக்குது. அந்த வாயை திறந்து கேட்கிற திறமை கூட கிடையாது. யூ கேன் நாட், அந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயமே உங்க வாழ்க்கையில இல்லைங்க. கம்ஃபர்ட், மற்றவங்களுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும், அதுதான் உங்க வாழ்க்கை. யூ ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் கண்ட்ரோல். பாத்தியா, 7 of Swords. யார் உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, என்ன ஏது, எதுவுமே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது கம்ஃபர்ட். அண்ட் இமோஷனலா ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிடுவீங்க சீக்கிரம். அந்த எனர்ஜியை நீங்க ரொம்ப குவிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு ஜெனுவனான அன்பு தேவைப்படுது, பட் அதை கொடுக்கதான் ஆள் இல்லை. ஒரு எல்லாமே ஒரு டெம்பரரி அட்டாச்மெண்டா இருக்கு. நான் சொல்றேன்ல, ஒரு சில உறவுகளை விட்டு உங்களால வெளியிலேயே வர முடியாது. அவங்களே விட்டுட்டு போனாலும் நீங்க அங்கேயே நிற்பீங்க. ஏன்னா வெரி கம்ஃபர்டபுள். புதுசா ஒரு விஷயத்த போய் ஸ்டார்ட் பண்றதுக்கு பயம். அதனாலதான் நான் சொன்னேன், லாஜிக்கும் உங்களுக்கும் ஏனி தூரம். முதல்ல மற்றவர்களுக்கு செய்யறதுக்கு முன்னாடி செய்யுங்க. நான் வேண்டான்னு சொல்லல, செய்யணும். செய்யறதுல ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி கிடைக்கும். எதிர்பார்க்காம செய்யணும். ஒன்னா அதுக்கு திறமை இருக்கணும். எதிர்பார்க்காம செய்யறதுக்கு ஒரு திறமை வேணும். அப்போ எதிர்பார்த்துட்டா முதல்ல நீங்க உங்களை ஹீல் பண்ணிக்கணும். உங்க இதயத்தை ஹீல் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணணும், ஹெல்ப்போ அந்த கம்ஃபர்ட்டோ எதனாலும். மற்றவர்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலான்றத உருவாக்குனது அவர்கள் அல்ல, நீங்க தான். ஒரு வாஷிங் மிஷின் போடுறதுக்கு நமக்கு சோப் வேணும், ஒன்னா லிக்விட் வேணும், இல்ல சோப் வேணும். இப்ப ஜெல் எல்லாம் வந்துருச்சு, சரி. அதை வந்து சாமான் தேய்க்க யூஸ் பண்ண முடியுமா? துணி துவைக்கிறத சாமான் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? நீங்க தானே உங்க ப்ராடக்டை கரெக்டா செல் பண்ணணும். இதுதான் என்னால முடியும், இதுதான் என்கிட்ட இருக்கு, இதுதான் என்னோட திறமை. அப்போ மற்றவர்கள் உங்களை பத்தி நினைக்கிறதுப்ப எனக்கே கியானா இருக்கு இந்த கார்ட்ஸை பார்த்தோன்னு. மற்றவர்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நீங்க உருவாக்குறது தான். இட் இஸ் வாட் யூ ஷோ தெம். ஸோ சரியான விஷயத்த காட்டுங்க. குழந்தைய தூக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எல்லா நேரமும் உங்க மனசு உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அது உங்களை ஆளக்கூடாது. புத்தியை யூஸ் பண்ணணும். ரா ரீடிங்ஸ் தான் நம்ம சேனல், அதுக்கு தான். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வெல்கம். குக்கரை ஆஃப் பண்ணி சைலண்டா ரொம்ப பெரிய விஷயத்த நீங்க சாதிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வர், உங்களுக்கு தெரியுமா? ப்ராப்ளம் சால்வர்ன்றதை விட ரொம்ப அமைதியா ப்ராப்ளம் சால்வ் பண்றது, ஒரு சைலண்ட் ப்ராப்ளம் சால்வர் நீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? பெரிய விஷயங்க, சாதாரண விஷயம் கிடையாது.
ஒரு சில பேர் ஒரு சாதாரணமா இங்க இருக்கிறது இங்க எடுத்து வச்சாலே நான் இப்படி இருந்தது நான் அப்படி பண்ணேன்னு புலம்பிக்கிட்டே இருந்து அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய இந்த உலகத்துல சைலண்டா ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்க பாருங்க. யாருங்க நீங்க? யூ டோன்ட் நோ, யூ டோன்ட் நோ யோர் பவர். செம்மையான ராக் கார்ட்ஸ் வந்திருக்கு. அப்படியே சைலண்டா எந்த பிரச்சனைனாலும் ஹேண்டில் பண்ணுவீங்களோ, பெரிய விஷயம். ரியாக்ட் பண்றதுக்குள்ள ரொம்ப யோசிப்பீங்க. அதே நேரத்துல உங்களை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறக்கவே மாட்டீங்க. நீங்க என்னதான் ஒரு சைலண்ட், என்னதான் சொல்லக்கூடாது, அதுவுமே ஒரு திறமை தான். எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம அப்படியே இருக்கிறதுமே ஒரு பவர் தான். ஆக்சுவலி நீங்க ரொம்ப பவர்ஃபுல்னு எனக்கு தோணுது. ஐ எம் பவர்ஃபுல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப யோசிப்பீங்க, ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. எதையுமே டக்குன்னு சரிப்படுத்தணும்னு நினைச்சிருவீங்க. ஒரு டேமேஜ் கண்ட்ரோல், சரியான வார்த்தை, டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம்ல, அது டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை சீர் செய்யணும் அப்படின்றதுதான் உங்க மனசுல இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் அப்புறம். ஆனா யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை விட்டு போகவே போகாது. உங்ககிட்ட திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன, அதை எப்படி சரி செய்யணும்னு நினைப்பீங்க. சூப்பர், அப்படிதான் இருக்கணும். அவங்க எனக்கு பண்ணிட்டாங்கல்ல, இரு அவங்கள நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு நினைக்கிறதும் இல்ல, என்ன இப்படி பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு புலம்புறதும், இது ரெண்டுமே நீங்க கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு பெரிய கிளாப்ஸ் தான் கொடுக்கணும். சரி, தப்பு நடந்துருச்சு, இப்ப நான் இதை எப்படி சரி செய்யறது? நடக்கலன்னு யார் சொன்னா? நடந்துருச்சு, நான் என்ன செய்யணும்னு கேக்குறீங்க பாருங்க, அதுதான் நீங்க. ஐ திங்க் யூ ஆர் த பாஸ். ஐ ஃபீல் யூ ஆர் த பாஸ். அட்ரா, என்ன நடந்தாலும் அப்படியே காமா இருப்பீங்க, அப்படியே ஒரு கியாட்டிக். ஆக்சுவலி இதுதான் உங்க நேச்சர். நீங்க மாறி இருக்கலாம், வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த அனுபவங்கள்ல நீங்க எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் பப்ளிக்ல பெருசா பேனிக் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே ஒரு என்ன ஒரு போர் நடந்தாலும் அப்படியே காமா இருக்கிறது தான் உங்களுடைய நேச்சர். எல்லாரும் முன்னாடியும் கூட ரொம்ப பேனிக் ஆக மாட்டீங்க. அப்படி இல்லைங்க ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ராப்ளி அது உங்க நேச்சரே கிடையாது. உங்களுக்கு அது சிறப்பாகவே வேலை செய்யாது. நீங்களா இருக்கிற வரைக்கும் எல்லாமே சிறப்பா இருக்கும். நீங்க என்னைக்கு மற்றவர்கள் மாதிரி இல்ல புதுசா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு எதுவுமே சிறப்பா இருக்காது. அதுதான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். என்ன ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ரொம்ப கொஞ்சம் குவைட்டா தான் இருப்பீங்களோ. போடா, இதுக்கு மேல அழுகிறதுக்கு என்ன இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு கிரை ஃபார் யூ எனிமோர், ஐ டோன்ட் கேர்ன்ற லெவலுக்கு நீங்க இருக்கீங்க. பட் ஜென்ரலாவே ரொம்ப கம்போஸ்டான ஒரு பர்சன் தான். ஆக்சுவலி நான் இங்க ஒண்ணு சொல்றேன். இப்ப எனக்கே உங்களை பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா இருப்பாங்களோ, என்ன மெசேஜ் பண்ண போறாங்க, இதெல்லாம் எனக்கு தோணுது. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா பிறந்தீங்களான்னு எனக்கு தெரியல. சூப்பரா ட்ரெயின் ஆயிட்டீங்க. யூஆர் ட்ரெயின்டு. அடி மேல அடி எடுத்து வச்சா அம்மியும் நகரும்ன்ற மாதிரி அடி 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 வாழ்க்கையில சிறப்பான தோல்விகளும் அவமானங்களும் அடிகளையும் வாங்கினால யூஆர் ட்ரெயின்ட் ஃபார் இட். ட்ரெயின் ஆயிட்டீங்க. என்ன ஸ்ட்ரெஸ்னாலும் டேக் சார்ஜ், பாத்துக்கலாம் வா. ப்ரிவென்ஷன், நான் அந்த வார்த்தையை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஏதோ ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி தெரியல, டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி ப்ரிவென்ஷன். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை அதை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்குலாம் நம்ம போகக்கூடாது, அதை ப்ரிவென்ட் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு இந்த டிராமாவே பிடிக்காது. யூ டோன்ட் லைக் டிராமா. லாஜிக் தான்ப்பா முக்கியம், அதை தான் நான் நம்புவேன். எமோஷன்லாம் அது இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, பேசி பேசி பேசி. உங்களுக்கு அதெல்லாம் முடிக்காது. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், இதுதான் பிரச்சனை, இதை எப்படி டீல் பண்றது, விசில் போடலாமா, அந்த அளவுக்கு சூப்பரா பண்றீங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இல்லையோ அதெல்லாம் அப்படின்னு விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம், யூ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். எதுனாலும் நானே பார்த்துக்கிறேன், கஷ்டமோ நஷ்டமோ. இந்த வார்த்தையை நான் ரெகுலரா என் வாழ்க்கையில யூஸ் பண்ணுவேன். நல்லதோ கெட்டதோ என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். எல்லாரும் தள்ளி நில்லுங்க. எல்லாத்துக்குமே அந்த ஸ்ட்ரென்த் தேவை இல்லையோ. சில விஷயங்களுக்கு வாழ்க்கையில ஸ்ட்ரென்த் தேவையில்லை, சில விஷயங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸும் தேவைன்னு தோணுது. உங்க சாஃப்ட்னஸ், நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது, பப்ளிக்ல ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகாம காமா இருக்கிறது,
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கியாட்டிக்கா இருந்தாலும் அப்படியே இருக்கிறது, டேமேஜ் கண்ட்ரோலை நோக்கி ஓடுறது, ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறது, பேசாம விஷயங்களை ஹேண்டில் பண்றது, ரெஸ்ட் பண்றது, எல்லாமே சூப்பர். பட் ஏதோ ஒரு இடத்துல உங்களை நீங்க புறக்கணிக்கிறீங்க. ஒரு உதவின்னு நம்மளால போய் கேட்க முடியல. கேட்டா என்ன நினைச்சுப்பாங்களோன்னு நினைக்கிறோமா, இல்ல கேட்டாலும் நானே தான் செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறோமா, இல்ல யார் செஞ்சாலும் நான் செய்யற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறோமா? ஐ டோன்ட் நோ வாட். பட் ஐ திங்க் வி நீட் ஹெல்ப், வி நீட் சப்போர்ட் அட் டைம்ஸ். அதான் அந்த சாஃப்ட்னஸ் தேவைப்படுது. எப்பவுமே அடுத்து என்னன்னு பிளான் பண்ணாம இப்போ இப்படி இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றத நினைச்சாலே நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்குமோ? இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த சுச்சுவேஷன்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்படியே கலக்கலா அந்த ரூம்ல என்ன நடந்தாலும் சரி, அந்த நாய்க்குட்டி செய்யற அந்த சேஷ்டைய நான் நிறுத்தணும், சேஷ்டை சேட்டை ரெண்டுத்தையுமே நான் நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். வெல்கம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். நான் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். அதை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நீங்க பாப்பீங்க. பியூட்டிஃபுல். நிறைய கோபங்கள் மனசுல இருக்கு. அந்த கோபம் தான் நீ எனக்கு வேல்யூ வேணும், ஐ நீட் வேல்யூ. ஓகே, யூ ப்ரொடெக்ட் வாட் யூ ஒர்க் ஹார்ட் ஃபார். ஒரே வார்த்தை. எதுக்கெல்லாம் நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துக்கு நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எஃபர்ட் போடுவீங்க. 100% என்ன, 1000 என்ன, 2000 என்ன, இன்ஃபினிட்டி எஃபர்ட் போடுவீங்க. அதை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த எஃபர்ட் வழியா வரக்கூடிய ஸ்டெபிலிட்டி. ஒரு நிரந்தரமற்ற ஒரு விஷயத்த நீங்க பண்ணவே மாட்டீங்க, உங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. உங்க ஹார்ட் ஒர்க்கை யாராவது வேஸ்ட் பண்ணாலோ, இல்ல உங்க ஹார்ட் ஒர்க்கை யாராவது வா அப்படின்னு சொல்லனாலோ, யூ நோ வாட் டு டு. உங்களுக்கு பிடிக்காது. மற்றவர்கள் கண்ணில் கூட அது ரொம்ப சிறப்பா தெரியணும்னு யூ ப்ரொடெக்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜிங்க. உங்களுக்கான விஷயங்கள். ஆக்சுவலி நீங்க ரொம்ப ஸ்மார்ட்னு தான் சொல்லணும். எல்லாரும் இப்படி இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. இன்னும் போக போக கார்ட்ஸ் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. யூ ப்ரொடெக்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. ஐ திங்க் யூர் மெஜிஷியன். நீங்க ஒரு மெஜிஷியன். உங்களுக்கு பிடிக்காது உங்களோட எஃபர்ட்டை நேசிக்கிறவங்களும், உங்க ஸ்டெபிலிட்டியை பார்த்து பெருமைப்படுறவங்களும், இதுதான் உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஹார்ட் ஒர்க் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்களும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அண்ட் யூ லைக் டு ப்ரொடெக்ட் தட் டைம் அண்ட் எனர்ஜி. சும்மாலாம் இல்லை, லிட்ரலா. 10 of Cups. ஏதாவது ஒரு அதாவது ஒரு சில பேருக்கு சொன்னாலும் புரியாதுன்ற மாதிரி, ஆனா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அது எப்படிங்க? உங்க மனசுக்குள்ள நிறைய வெறி இருக்கு. நான் யாருன்னு காட்டுறேன். அந்த வெறி இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்கீங்க. பயங்கர அடிக்டடா இருந்திருக்கீங்க. அது உறவா இருக்கலாம், இல்ல இந்த மொபைல் மாதிரி ஒரு சில விஷயங்கள். உங்களுக்கு நிறைய அவமானங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு தான் நான் யார் தெரியுமா நான் காட்டுறேன். எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்குங்க. வெரி பவர்ஃபுல், வெரி ப்ராக்டிக்கல். கேர்லெஸ்ஸாலாம் இருக்க மாட்டீங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலா இருப்பீங்க. இதுதான் என்னால செய்ய முடியும், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. இது மரியாதை. உன்னோட செயல்கள் அதெல்லாம் வேற. மரியாதையை ஃபர்ஸ்ட் இங்க வச்சுட்டு மிச்ச கதைய பேசு. மரியாதை. வெரி லாஜிக்கல் அண்ட் வாண்ட் கார்டு. 2 மேஜர் இருக்கானா, 2 வாண்ட் கார்டு. அடேங்கப்பா. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது. யூ டோன்ட் லைக். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும். அண்ட் உங்களுக்கு செயல்கள் மேலதான் நம்பிக்கை. ஆக்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. அதாவது ஆக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம், அந்த செயல்கள் தான் முக்கியம். அப்படியே வார்த்தைகளால சில பேர் வார்த்தைகளை அள்ளி கொட்டுவாங்க பாருங்க. நான் யார் தெரியுமா, ஹலோ ஆக்ஷன்ல காட்டு, அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபினான்ஸ் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. என் பணம் என் பணம், உனக்கு எனக்கு வேணாம், என்னோடது உனக்கு வேணாம். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் விஷயத்துல இட் மேட்டர்ஸ் அ லாட் டு யூ. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே குவாய்ட்டா பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? குவாய்ட்டா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
நிறைய வருடங்கள் பயத்தாலேயே ஒரு சில விஷயங்கள் பண்ணாம இருந்திருக்கீங்க. வெரி காமன் இல்ல? டெக்னாலஜிக்கல் பயமா இருக்கலாம், இல்ல இதுக்கு பணம் பத்துமான்ற பயம் இருக்கலாம், பண்ண முடியுமான்ற பயம் இருக்கலாம். டெக்னாலஜி வந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமான்றது, அந்த மாதிரி நிறைய பயங்களை தாண்டி நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. உங்களுடைய வேல்யூ உங்களுக்கே தெரியல. யூ பில்டிங் சம்திங் வெரி குவாய்ட்லி. யாருக்குமே தெரியாம ஒரு விஷயத்த நீங்க பில்ட் பண்றீங்க, இல்ல பண்ணுங்க. பிகாஸ் மற்றவர்களுக்கு கண்ணில் தெரியறத விட யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், யூ ஆர் வெரி போல்ட். உங்களுக்கு லாயல்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். லாயலா இருக்கிறவங்கள தான் நீங்க மதிப்பீங்க, உங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இந்த லாயலா இல்லாதவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிடுவீங்க. யூ டோன்ட் லைக் இட். அந்த அது இருக்கணும். அது அதில் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணாம இருக்கலாமோ? ஏன்னா நான் உனக்கு பண்ணல, நீ பண்ணணுன்றது தானே லாயல்ட்டி. அதை ஒத்தி வச்சுட்டா பெட்டரா இருக்குமோ தோணுது. உங்க காதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தோணுது, உங்களுடைய அமைதி, உங்களுடைய பீஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்சேன், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். நானும் அந்த கேட்டகரி தான், உண்மையே இல்லாம வந்தவங்க தான். அந்த ஒரு கர்வம் இருக்கும், ஓகே. பட் சில இடத்துல ஈஸியர் செட் அண்ட் டன் தோணும் தான். பட் அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு வெளியில வரணும். வி ஹேவ் டு லேர்ன் இட். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம ஹார்டா கத்துக்கிட்டு இருக்கோம், எதுவுமே நமக்கு ஈஸியா வரல. டேக் த 25 யாரும் நமக்கு கொடுக்கல. அடிபட்டு அடிபட்டு புரிஞ்சு 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 இன்னைக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்தாலோ இல்லை அந்த வீட்டோட சுச்சுவேஷன் பார்த்தாலாவே நமக்கு இங்க ஏதோ இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். பில்ட் இட்டுங்க. யூ பில்டிங் சம்திங், பில்ட் இட். பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கீங்க, போங்க, பண்ணுங்க. அதை பண்ணும்போது உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும். பண்ணுங்க பண்ணுங்க. யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் வாட் யூ திங்க், யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் வாட் பீப்புள் திங்க் ஆஃப் யூ. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். மற்றவர்கள் உங்களை இவ்வளவுதான் நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். கோ ஹெட், டூ இட். உங்களுடைய அமைதி தான் உங்களுக்கு முக்கியம்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் as always keep smiling.